ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பட்ஜெட் பாசிட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒன் டே ட்ரிப் ஏற்காடு போயிருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து ஏற்காடு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர். நாங்கள் டூ வீலர் தான் போயிருந்தோம். ஏற்காடு போய் ஃபர்ஸ்ட் நாங்கள் விசிட் பண்ண டூரிஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் தான். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து என்ட்ரி டிக்கெட் எதுவும் இல்லை. கீழே மட்டும் ஒரு 200 ஸ்டெப் இறங்கி போகணும். இறங்கி போனால் தான் அந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் போய் நம்ம ரீச் ஆக முடியும். ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேதாரமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி காங்கிரீட்டில் கட்டின ஸ்டெப்பு. அப்புறம் போகிற வழியில் ஸ்டீல் ஸ்டெப்பும் இருக்கும். அதையும் அந்த ஸ்டெப்பெல்லாம் பாருங்க. அது நீட்டா தான் இருந்துச்சு ஸ்டீல் ஸ்டெப்லாம். அந்த கான்கிரீட்ல போட்ட ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் உடைஞ்சிருந்துச்சு. கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போகும்போது கொஞ்சம் சேஃபா இறங்குங்க. ஒரு வழியா அந்த 200 ஸ்டெப் இறங்கி வந்து கீழ கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து குளிச்சுட்டு இருந்தோம். ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். தண்ணி வந்து நல்லா கூலிங்கா இருந்துச்சு. தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. நீங்க கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து குளிக்கிறது சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். இங்க குளிச்சு முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் மேல ஏற ஆரம்பிச்சுட்டோம். ஏறும்போது ரொம்பவே கஷ்டமா தாங்க இருந்துச்சு. மேல ஏறும்போது ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ்ல இருக்கும். அங்க ரெஸ்ட் எடுத்து ஏறுங்க. ஒரே முட்டா கண்டிப்பா யாராலுமே ஏற முடியாது 200 ஸ்டெப்பும். கிளியூர் வாட்டர் ஃபால்ஸை விசிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் தான் போனோம். கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து போட் ஹவுஸ் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர். இந்த போட் ஹவுஸ்க்குள்ள என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அண்டு நம்ம போட் ரைடிங் போனால் அதுக்கு தனியாக சார்ஜ் இருக்குது. அது நம்ம வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து இங்கே போட் ரைடிங்லாம் பண்ணல. லேக்கை மட்டும் அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த பிளேஸை விசிட் பண்ணிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் எந்த பிளேஸ் போனோம் பார்த்தீங்கன்னா பக்கோடா வியூ பாயிண்ட் தான். இந்த போட் ஹவுஸ்லேருந்து பக்கோடா வியூ பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆயிருக்கு. அந்த பக்கோடா வியூ பாயிண்ட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த பக்கோடா வியூ பாயிண்ட் வந்து ஒரு சின்ன வியூ பாயிண்ட் தான். இங்கேருந்து அந்த ஏற்காடோட வியூவை பார்த்து ரசிக்கலாம். ஏற்காட்டுக்கு ஒன் டே ட்ரிப் வந்து எங்களால் ஒரு 3 பிளேஸ் தான் விசிட் பண்ண முடிஞ்சு. அந்த 3 பிளேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் தான். ஏற்காடுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வீடியோ என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒன் டே ட்ரிப்பில் எவ்வளோ மணி நேரத்தில் ஏற்காடு போய் ரீச் ஆக முடியும், பெட்ரோலுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுது, மொத்த சார்ஜ் எவ்வளோ வருது, ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான கண்டென்ட் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு ட்ராவல் கண்டென்ட்டில் சந்திக்கலாம். பாய் பாய், சி யூ.